ஒரு தம்பி என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் குள்ளமாக இருக்கிறேன், ஹைட்டை மட்டும்தான் நான் போலீஸாக இருப்பேன் அப்படின்னு. ஏம்பா, தமிழ்நாட்டில் காவல்துறைன்னு ஒரு துறை மட்டும்தான் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீயே அப்படி கற்பனை ஒன்று. சரி, ஒன்றும் ஹைட் இல்லை, ஓகே. மற்ற துறை இருக்குல்ல, 36 துறைக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில். 36 துறைகள் மேலே இருக்குது. காவல்துறை, மருத்துவத்துறை, சட்டத்துறை, வருவாய்த்துறை, கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அப்படின்னு இருக்குது. போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, ஏகப்பட்ட 36 துறைக்கு மேலே இருக்குது. அதில் நம்ம முதலமைச்சரை சேர்த்தே 35 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்படின்னா பார்த்து எத்தனை துறைகள் இருக்குன்னு. தற்காலிக அரசு ஊழியர்களை சேர்த்தாலே 14 லட்சத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அதில் போலீஸு, காவல்துறை 1.5 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. மீதி இருக்கிற அரசு ஊழியர்லாம் மற்ற துறையை சேர்ந்தவங்க தான். அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டே இல்லையா? வருஷம் காவல்துறை எடுக்கிறாங்க, ரைட்டு. அதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஹைட்டாக இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கான், போகிறாங்கன்னா ஓகே, விட்டுடு. மற்ற துறை நீ ஃபாலோ பண்ணு. உன்னால் குள்ளமாக இருக்கிற போக முடியல அப்படின்னா வேறு துறை நீ விருப்பப்படணும். சும்மா அவன் போகிறானே இவன் போகிறானே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உனக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்கணும். நான் கூடங்க காவல்துறையில் பாஸ் பண்ணிட்டேன், போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன். சரி, அங்கே என்ன தான் நடக்கும், அங்கே எப்படி ஒரு ரன்னிங் போகிறான், மற்றவங்க சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் சரின்ட்டு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணேன், ட்ரைனிங் போகிறேன். ஊரில் தண்டால் எடுக்க முடியலைங்க, கயிறு ஏற முடியல. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கமே, வேலை வேறு இல்லை நமக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர்னு ஒருத்தர், அவர் வாத்தியாராக இருக்கிற பிரின்ஸிபல், அவர் தான் என்னை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். அவர் சொல்லுங்க பாரு, என்னை அடிக்கடி சொல்ல, மொசை பிடிக்கிற மூஞ்சா பார்த்தா தெரியும் எந்த வேலைக்கு போகுதுன்னு. நீ காவல்துறைக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டேன். ஒரு நாளே உன்னால் ஓட முடியல, கயிறு ஏற முடியல, அங்கே 8 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, என்ன பண்ணுவேன்? அப்போ உனக்கு விருப்பம் இருக்காது, ஓடி வந்துடுவேன், வேஸ்ட்டு தான். நீ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே போ, எஜுகேஷனே உனக்கு அதான் முக்கியம். ஒரு ஏரியில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் டியூஷன் மட்டும்தான் எடுக்க தெரியும், கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் அவர் போக மாட்டார் அப்படின்னு என்னை ஏதோ தப்பாக பேசியிருக்காரு போல. அதை தாங்க முடியாமல் டாஸ்மாகில் வேலை செய்கிறாரு வேல்முருகன் மாமான்னு. டாஸ்மாக் வேல்முருகன் மாமா வராரு என்கிட்ட, தம்பி நீ எப்படி இருந்தாலும் வேலைக்கு போகணும் அப்படி. ஒரு உற்சாகம் தாங்க அது. நம்ம சோர்வு அடையும் போது ஒரு உற்சாகம் கொடுத்தா போதும்ப்பா. எல்லாம் தான் படிக்கலாம், வேலைக்கு போகிறதுக்கு உனக்குள்ளே ஒரு வெறி வரணும், உற்சாகம் வரணும். அவமானங்களை கூட வெகுமானங்களாக மாற்றணும். அப்போ நம்ம நினச்ச மாதிரியே வேலைக்கு போகிறோம். அப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீ எழுது. குரூப் 1, குரூப் 2, டிஎன்பிசிலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படி 8 வரைக்கும் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய வேலை இருக்குது, சம்பளம் அதிகமாக வர வேலைலாம் இருக்குது. ஏங்க காவல்துறையே வேலை பிடிக்கல அப்படின்னு விஓ வந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. பல பேர் காவல்துறை வேலை வேணாம், ஏன்னா அவங்க விருப்பம் இல்லாமல் போயிருப்பாங்க. அதுமாரி நிறையா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், விருப்பப்பட்டு ஒருத்தர் காவல்துறையில் போகிறாரா, நீங்களும் போகணும். அதுக்காக எந்த துறையும் நான் தப்புன்னு சொல்ல, எல்லாம் ஏதோ ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை. ஒரு துப்புரவாளராக போகிறாரு, கூட்டுறவராக, ஸ்வீப்பர் வேலைக்கு, ஸ்கேவெஞ்சர் வேலைக்கு போகிறாங்க. அவங்க ப்ரொமோஷன் ஆகி ஜூனியர் அசிஸ்டண்ட், அசிஸ்டண்ட் வரைக்கும் போகிறாங்க. சம்பளம் 60,000 70,000 சம்பளம் வாங்குறாங்க. ஏதோ ஒரு அரசாங்க வேலை இல்லையா, தனியார் வேலை. தனியார் வேலையை பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனிலாம் மாதமே 50,000க்கு மேலே சாதாரணமாக மினிமம் 1.5 லட்சம்லாம் வேறு வாங்குறாங்க. எத்தனையோ பேர் கம்பெனி ஸ்டாஃப் ஆகியிருக்காங்க. நீ வேலைக்கு போகணும் ஒன்றுக்குள்ளே இருக்கணும். அதை என்னுடைய கல்லூரி தோழி தமிழ் என்னுடைய ஆட்டோகிராஃப் நோட்டில் இருக்காங்க. அவங்க தான் ஆட்டோகிராஃப் நோட்டே வாங்கி கொடுத்தாங்க. ஒரு டைரி வாங்கி அந்த ஆட்டோகிராஃபில் முடியும் என்று முனைந்தால் முடியும், முடியாது என்று முடங்கினால் முடியாது. இன்றைக்கி செஞ்சியில் பட்டதாரி ஆசிரியராக இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபில் 80,000 90,000 சம்பளம் வாங்குறாங்க. எனக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், அந்த பொண்ணும் அந்தளவுக்கு முயற்சியோடு படிக்கும், எனக்கும் உற்சாகப்படுத்தும். அப்புறம் முடியும் என்று முனைந்தால் முடியும், முடியாது என்று முடங்கினால் முடியாது.